ஹோமியோபதியில் மட்டும் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தால் எதுக்காக டைம் எடுக்குது? ஏன் ஒரு டிசீஸ்க்கு வந்து அந்த டிசீஸ் மட்டும் கேட்காம அதை பற்றி மட்டும் கேட்காம மற்ற எல்லா ரிலேட்டடான சிம்டம்ஸ் வந்து நீங்கள் ஏன் கேட்குறீங்க அப்படின்னு நிறைய டவுட் வருது. ஸோ அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னா, ஹோமியோபதியில் ஈச் அண்ட் எவ்ரி பேஷண்ட்டையும் ஒரு தனித்தனி இண்டிவிஜுவலாக தான் பார்க்கணும். அண்ட் ஒரு பேஷண்ட்டையும் ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் சொன்னாலும் ஆஸ் அ ஹோலாக தான் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பாலிசி வந்து எங்ககிட்ட இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, தெர்மல், அவங்களோட தெர்மல், அதாவது ஹாட் பேஷண்ட்டாக கோல்டு பேஷண்ட்டாக அப்படின்னு வந்து கேட்கலாம். அதாவது எந்த கிளைமேட்டுக்கு வந்து அவங்களுக்கு வந்து மோர் அஃபெக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது, எந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்கலாம். அவங்களோட மெட்டபாலிசம் வந்து எந்த மாதிரி இருக்குது, அண்ட் அவங்களோட மென்டல் ஸ்டேட் வந்து எந்த மாதிரி இருக்குது, அவங்களோட ஸ்லீப் பேட்டர்ன் எந்த மாதிரி இருக்குது, அவங்களோட ஸ்ட்ரெஸ் எந்த மாதிரி இருக்குது, இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்கும் போது தான் அவங்களுக்கான இண்டிவிஜுவலைஸ்டு மெடிசன் வந்து அவங்களுக்கு வரும். தட்ஸ் வை ஹோமியோபதி கேஸ் டேக்கிங் வந்து ரொம்ப டைம் எடுக்குது.